மதுரையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜாக்கூர் என்கிற கிராமத்தில் 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் நாள் திரு ஆர் முத்துச்சாமி சேங்கையரசி தம்பதிகளுக்கு பிறந்த 6 மகன்களில் ஒருவர்தான் இந்த சூரி. பரோட்டா என்றாலே பிடிக்காத இவருக்கு பரோட்டா சூரி என்று பெயர் வந்ததே விசித்திரமான ஒரு உண்மைதான். 7ஆம் வகுப்பு வரை படித்து முடித்த இவர் படிப்பில் பெரிதாக ஆர்வமில்லாததால் 8ஆம் வகுப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தன் கிராமத்தில் கிடைக்கும் சிறு சிறு கூலி வேலைகளை செய்து வந்தார். சூரியின் தந்தை மிகவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அதே சமயம் சூரியின் தந்தைக்கு இருந்த குடிப்பழக்கத்தால் இவரின் குடும்பமே வறுமையில் வாட ஆரம்பித்தது. வறுமை காரணமாகவும் நடிப்பதிலும் நடனம் ஆடுவதிலும் இயற்கையாகவே இவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாகவும் திரைப்படத்தில் நடிக்க ஆசைப்பட்டு மதுரையிலிருந்து சென்னைக்கு கிளம்பினார். சென்னைக்கு சென்றால் எப்படியாவது நடித்து சம்பாதித்து விடலாம் என்று சினிமா துறையை சுலபமாக நினைத்த சூரிக்கு அவர் நினைத்தபடி வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் சென்னை முழுவதும் சுற்றி திரிந்தார். குடும்பத்தில் நிறைய கஷ்டம், அதனால் சென்னைக்கு போனால் சினிமாவில் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினச்சி இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா சினிமாவில் சின்ன வேலை கூட கிடைக்கல. இதனால் தங்கியிருந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாங்க. நான் பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்திருக்கேமான்னு சொன்னேன். அம்மா கதறி அழுது அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க என தனது பேட்டி ஒன்றில் கண்ணீர் மல்க கூறியிருந்தார். வயிற்று பசிக்காக சினிமாவில் தான் நடிக்க வேண்டும் என்ற தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்ட இவர் கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். சென்னை உஸ்மான் ரோட்டில் உடைந்த வீடுகளில் உள்ள மணல்களை அள்ளும் டிப்பர் லாரி ஒன்றில் கிளீனராக வேலை செய்தார். திரைப்பட ஷூட்டிங்கிற்காக போடப்படும் செட்டிற்கு பெயிண்ட் அடிக்க பெயிண்ட் வாடியை எடுத்து கொடுத்து உதவி செய்யும் உதவியாளர் வேலையை சென்னை முழுவதும் உள்ள பல இடங்களில் பிரபலமான பல ஆர்ட் டைரக்டர்களிடம் செய்து வந்தார். மந்திரவாசல் என்கிற நாடகத்தின் மின்சார வேலைகளை செய்ய எலக்ட்ரிஷியனாக சென்ற இவர் அந்த நாடகத்தில் சிறிய வேடம் ஒன்றில் திருடனாக தோன்றி நடித்தார். நடிகர் கவுண்டமணி நடந்து வருவது போன்ற ஒரு காட்சியில் அவரின் காலில் விழுந்து ஐயா தெய்வமே என சூரி கூறுகிறார். அதற்கு நடிகர் கவுண்டமணியோ சூரியை தூக்கி எழுப்பி பணம் கொடுக்கிறார். இதெல்லாம் வேண்டாம், நீங்க வந்ததே போதும் என சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறார் நடிகர் சூரி. இந்த வசனமே நடிகர் சூரி தமிழ் சினிமாவில் முதலில் பேசி நடித்த வசனமாகும். அதன் பிறகு பல படங்களில் சிறிய வேடங்களில் மட்டுமே நடித்து வந்த இவர் திரு சுசீந்திரன் இயக்கிய வெண்ணிலா கபடி குழு என்ற படத்தில் வரும் பரோட்டா காமெடி மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானதோடு அன்றிலிருந்து பரோட்டா சூரி என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார். தனது பால்ய காலத்தில் மதுரையில் நெருங்கிய நண்பராக இருந்த திவாகர் என்பவரை சுமார் 7 ஆண்டுகள் கழித்து தேடி சென்றபோது அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட சூரி மனமுடைந்து போனார். நடிகர் அஜித்துடன் நடித்தபோது சூரி அடித்த லூட்டியை பார்த்து மகிழ்ந்து போன திரு அஜித்குமார், இப்படியே இருங்கள், வாழ்க்கை மாறும், ஆனால் உங்கள் குணத்தை மட்டும் ஒருபோதும் மாற்றாதீர்கள் என்று அன்று அஜித் கொடுத்த அறிவுரையை இன்றும் பின்பற்றி வருகிறார். மகாலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்ட நடிகர் சூரிக்கு வெண்ணிலா, சர்வான் என்கிற 2 குழந்தைகள் உள்ளனர். சீமராஜா என்கிற படத்திற்காக உடலை வருத்தி 6 பேக் வைத்து கொண்ட இவர் அந்த நேரத்தில் தனக்கு மிகவும் பிடித்தமான பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயையும் மிஸ் செய்ததாக வளர்ந்து பெரிய நட்சத்திரமாக ஆனபோதும் இவர் அளித்த பேட்டி ஒன்றில் வெளிப்படையாகவே கூறினார். உழைத்து சம்பாதித்து சினிமாவில் நல்ல நிலைக்கு வந்த சூரிக்கு தன் தாயாரை விமானத்தில் ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் கனவும் நீண்ட காலமாகவே இருந்தது. அதை நனவாக்கும் வகையில் விமானத்தை வானத்தில் மட்டுமே வேடிக்கை பார்த்த தன் தாயை விமான பயணியாக்கி அழகு பார்த்தார். அந்த பயணத்தின் போது, அம்மா விமான பயணம் எப்படிமா இருக்கு என்று சூரி கேட்க, என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பஸ் போல வராதுப்பான்னு பதில் சொல்லி இருக்கிறார் சூரியின் தாயார். சூரியின் மகளுடன் படிக்கும் ஒரு சிறுமி சூரியிடம் உங்களின் ஆட்டோகிராஃப் வேண்டும் என அடம்பிடித்து வந்தார். அந்த சிறுமியின் தந்தை ஒரு போலீஸ் அதிகாரி என்பதை அறிந்த சூரி, என்னை போன்ற ரியல் ஹீரோக்களின் ஆட்டோகிராஃபை விட உன் தந்தையை போன்ற ரியல் ஹீரோக்களின் ஆட்டோகிராஃபே சிறந்தது என சொல்லி முதலில் உன் தந்தையிடம் நான் தான் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் என்று கூறினார். 5 சகோதரர்களுடன் இன்றும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வரும் சூரி தனது சகோதரர்களின் பிள்ளைகளுக்கான கல்வி உதவிகளையும் செய்து வருகிறார்.
சினிமாவில் என்னதான் பிஸியாக இருந்தாலும் ஆண்டுதோறும் தனது சொந்த ஊரான மதுரை ராஜாக்கூரில் நடக்கும் காளியம்மன் கோவில் திருவிழாவில் பங்கேற்று ஒயிலாட்டம் ஆடி வருகிறார். இவரின் உடன் பிறந்த சகோதரர்கள் ஆரம்ப காலம் முதலே மதுரையில் அம்மன் டீக்கடை என்கிற பெயரில் டீக்கடை ஒன்றை நடத்தி வந்தனர். அதனை மேம்படுத்தும் விதமாக மதுரை காமராஜர் சாலையில் அம்மன் சைவ உணவகம் என்கிற ஹோட்டல் ஒன்றை நடிகர் சிவகார்த்திகேயனை வைத்து திறந்தார். அதன் பிறகு ஐயன் ஹோட்டல் என்கிற மற்றொரு ஹோட்டலையும் திறந்துள்ளார். தற்போது அம்மன் ரெஸ்டாரண்ட் மதுரையில் 5 இடங்களில் பிரபலமாக செயல்பட்டு வருகிறது. உண்ண நல்ல உணவு கூட இல்லாத நேரத்தில் நாம நல்ல நிலைக்கு வந்தால் குறைந்த விலையில் நல்ல தரமான உணவை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என ஆசைப்பட்டார். அந்த ஆசைக்கிணங்கவே அம்மன் ஐயன் என்கிற 2 ஹோட்டல்களையும் திறந்துள்ளதாக பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். மதுரை கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்திய 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட சூரியின் மகன் அந்த தொடரில் சிறப்பாக விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் என்ற பட்டத்தை இந்திய அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் திரு அஸ்வின் கையால் பெற்றுக்கொண்டார். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி என்ற ஊரில் நம்ம ஊரு பரோட்டா சூரி யாரு என்ற தலைப்பில் போட்டி ஒன்று அறிவிக்கப்பட்டு அதில் இரவு 9 மணிக்குள் அதிக பரோட்டா சாப்பிடும் நபர் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அவருக்கு பரிசுத் தொகையாக ரூபாய் 5001 வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. கஜா புயலின் போது டெல்டா மாவட்டங்களுக்கு சென்ற இவர் அங்கு 3 நாட்கள் தங்கி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவிகளையும் ஆறுதல்களையும் கொடுத்து வந்தார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நாடக நடிகர்களுக்கு நடிகர் சங்கம் மூலமாக ரூபாய் 1 லட்சம் கொடுத்து உதவியதோடு வேலம்மாள் கல்வி குழுமம் மற்றும் மாற்றம் ஃபவுண்டேஷனுடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் போன்றவர்களுக்கு வேலம்மாள் பள்ளி வளாகத்தில் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தனது கடந்த கால வழிகளை ஒருபோதும் மறக்காத இவர் சினிமாவில் இன்று வெற்றிகரமாக இருப்பதற்கு சுசீந்திரன் கொடுத்த பரோட்டா சீன் தான் காரணம் என்றும் அவரை தான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றும் கூறி வருகிறார். அதோடு காமெடியில் என் ரோல் மாடல் ஹீரோ எல்லாமே என் அப்பா தான் என்றும் அவர் செய்த காமெடியில் நான் 10% தான் செய்கிறேன் என்று எனது ஊர் மக்கள் சொல்கிறார்கள் என்றும் அவரிடம் இருந்த காமெடியில் பாதி செய்தாலே போதும் நான் பெரிய ஆளாகி விடுவேன் என்கிறார். சூரி தனது நகைச்சுவை திறனுக்காக விஜய் விருது, சைமா விருது, நார்வே விருது என ஏராளமான விருதுகளை வென்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.